ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் நம்முடன் இணைப்பில் இருக்கிறார். சார் வணக்கம். தாவேகா 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 107 இருக்கு. அந்த பெரும்பான்மை கிடைக்காத சூழல்ல தாவேகா முன் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வாய்ப்புகள் என்னென்ன? தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அவர்களோடு ஒரு நல்லுறவில் இருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை தான் தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை திமுக கூட்டணியில் இருந்தாலும் கூட அங்கு இருக்கிறவர்களே ஒரு இரட்டை விதமான குரல்கள் இருந்தாங்க. நேற்று கூட ராகுல் காந்தி அழைத்து வாழ்த்து சொல்லியிருந்தார். ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டமன்ற பிஜேபி 27 இடங்களில் போட்டியிட்டு ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்கிறது என்கிற முறையில் பிஜேபியை தமிழ்நாட்டு மக்கள் அந்த மைய புள்ளியாக நான் என்ன பார்க்கிறேன்னா, கிட்டத்தட்ட தமிழக வெற்றி கழகம் பாஜக இல்லாத ஒரு அணியாக இருந்து தேர்தலை சந்தித்திருக்கிறது. தனித்து சந்தித்திருந்தாலும் அந்த அணியில பாஜக இல்ல. நிறைய மிரட்டல்கள், அவருக்கு வலியுறுத்தல்கள் இருந்தது. சிபிஐ விசாரணைக்காக டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருந்தார். ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் பிரச்சனை இருந்தது. இத்தனைக்கு பின்னும் அவர் பாஜக அணியில் இல்லை என்கிற ஒற்றை காரணத்துக்காக காங்கிரஸ் வந்து அவரை ஆதரிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் பாஜக இல்லாத ஒரு கட்சியாகத்தான் இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். அந்த புள்ளியில் அவர் ஆதரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இது மட்டும் இல்லாம திருமாவளவன் அவர்களோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் காலையில் கூட அவர்கள் ஒரு குழப்பமான ஒரு முடிவை தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். எங்களுக்குள் பேசி முடிவெடுப்போம் என்று சொன்னார்கள். அந்த எங்களுக்குள்ள திமுக இல்ல. அந்த எங்களுக்குள் இந்த திருமாவளவன் அவர்களுடைய குரல்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் இருந்தது. ஏற்கனவே முதலில் இவர்களுக்கு சீட் ஒதுக்கப்பட்ட போதே திருமாவளவன் அவர்கள் ஒரு வார்த்தையை ஒதுக்கியிருந்தார். இடதுசாரித்துவ அரசியல் பேசுகிறவர்களின் எண்ணிக்கை 18 என்பதாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிகாவையும் சேர்த்துதான் அவர் குறிப்பிட்டார். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம மதிப்பீடு செஞ்சோம்னா இன்னொரு சாய்ஸாக காங்கிரசும் இருக்கும். அதே போன்று விசிகா, மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஆதரவையும் அவர் கோருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. கோராம கொடுக்க மாட்டாங்க, கொண்டு போய் அவர் குறைந்தபட்சம் கேட்கணும். அதை கேட்பதற்கான ஒரு திரைமறைவில் தான் கேட்பார்கள். இருந்தாலும் அதற்கான கோரிக்கை வரும் என்று கூட காத்திருக்கலாம். அப்படி கேட்கிற பட்சத்தில் இவர்கள் தாராளமாக கொடுப்பார்கள். அந்த புள்ளி, அந்த லாஜிக்கல் எப்படி நடக்கும் அப்படின்னா, பாஜக இல்லாத ஒரு அணி அமைய வேண்டும் அல்லது ஒரு ஆட்சி அமைய வேண்டும் என்கிற புள்ளியில் அதற்கு உடன்படுவார்கள் அப்படின்னு தான் பார்க்கிறேன். அப்படி விசிகா, இடதுசாரிகள் போன்ற கட்சிகளோ இல்லைன்னா எதிரணியில் இருக்கக்கூடிய பாமக போன்ற கட்சிகளோ தாவேகாவிற்கு ஆதரவு அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் போது திமுக மற்றும் அதிமுகவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? இல்ல, இதில் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கையறு நிலைக்கு சென்று விட்டது. திமுக, அதிமுக இரண்டு கட்சிகளுமே. நீங்க அவர்கள் கிட்டத்தட்ட கூட்டணி தர்மம் அல்லது கூட்டணி உடன்பாடு என்பது தேர்தலுக்கானது. நீங்க தேர்தலுக்கு பின்பு ஒரு தொங்கு சட்டசபை அமைகிறது. அதில் யார் பக்கம் நிற்பது, யாரை ஆதரிப்பது என்பது ஜனநாயக அடிப்படையில் அந்த கட்சிகளின் உரிமை. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இதை அணுகணும். அப்ப திமுக, அதிமுக இரண்டு மனத்தாங்கள் வேண்டுமானால் படலாம். இப்போ ஒருவேளை பாமக நகர்ந்தது அப்படின்னு சொன்னா அதிமுகவுக்கு சில வருத்தங்கள் இருக்கும். இப்பதான் நம்ம ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்தோம், அது மட்டும் இல்லாம தொடர்ச்சியாக அவர்களுக்கு கேட்ட எண்ணிக்கையில தொகுதிகள் கொடுத்தோம், இடங்கள் கொடுத்தோம், எல்லாமே செய்திருந்தோம் அப்படிங்கக்கூடிய வருத்தம் இருக்கும். இப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா, பாமக நகரும் என்று நானும் யூகித்திருந்தேன். அதுல எனக்கு சின்ன முரண்களிப்பு இருக்கு. ஏன்னா அந்த பாமகவுடைய சின்னம் உரிமை கோரல் தொடர்பான வழக்குகள் முற்றிலுமாக இன்னும் முடிந்து விடவில்லை. ஸோ அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழல்ல அது என்னைக்கும் சிக்கல் தராமல் இருக்குன்னா ஒரு பாஜக பக்கம் இருந்தால் சரியாக இருக்கும் என்று கூட அன்புமணி அவர்கள் தரப்பு நினைக்கலாம். ஸோ இந்த பாஜக முதல்ல பாமக, அதிமுக, பாஜக என்கிற ரிலேஷன்ஷிப் தொடர வேண்டும் என்பதை விரும்புகிறதா என்றே நமக்கு தெரியல. ஏன்னா திமுகவை அகற்ற வேண்டும் என்பது பாஜகவுடைய விருப்பமாக இருந்தது. ஒரு புதிய அரசு அமைகிறது. ஸோ அவர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுவாரா, பண்ண மாட்டாரா என்பது இப்போதே தெரியாது பாஜகவுக்கு. ஸோ அதனால் பல வாய்ப்புகள் இப்பொழுது விஜய் முன்புதான் இருக்கிறது. யார் முந்துகிறார்களோ அவர்களுக்கு தான் முன்னுரிமை என்கிற இடம் நோக்கிதான் பிற கட்சிகள் இருக்குன்னு பார்க்கிறேன். விஜய் தான் இதுல அப்பர் ஹேண்டா இருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். திமுக, அதிமுக இரண்டுமே இப்ப கையேறு நிலையில் தான் இருக்கின்றன. ஒரு பொதுவாக ஆளும் கட்சியாக இருக்கக்கூடியவங்க தங்களுடைய ஆட்சி காலத்துல எப்படி இருந்தது, அடுத்து நமக்கு வாய்ப்பு இருக்கா போன்ற பல்வேறு தகவல்களை களத்துல ரிப்போர்ட்டாக பெறுவாங்க இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த முறை திமுகவிற்கு இப்படி நடக்குங்கிற ரிப்போர்ட் சரியாக போய் சேரவில்லையா? எந்த இடத்துல திமுக, அதிமுக ஆகிய கட்சிகள் தவற விட்டுருக்காங்க? இப்ப அதிமுக தவற விட்டது கூட அவர்கள் ஆளுங்கட்சியாக இல்லை. அவர்களிடம் உளவுத்துறையோ அதிகாரமிக்க அமைப்புகளோ இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்துல முதல்வரே தோற்கிறார் குளத்தூர் தொகுதியில. குறைந்தபட்சம் அவரிடம் இருக்கக்கூடிய உளவுத்துறை அந்த தொகுதியை ஸ்டடி பண்ணி, நீங்க இங்க நிக்க வேண்டாம், சென்னையில் விஜய் அலை இருக்கிறது, நீங்க டெல்டா பெல்ட்ல ஏதாவது ஒரு தொகுதியை தேர்ந்தெடுத்து நில்லுங்க, நானும் டெல்டா காரன் தான் என்கிற ஒரு சென்டிமெண்டா ஒரு பேச்சோட அந்த உரையை தொடங்குங்கிற மாதிரி டிப்ஸ் கொடுத்துருக்கணும், தகவலை சொல்லியிருக்கணும். பட் இங்க காவல்துறை கிட்டத்தட்ட மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து ஒரு விஷயம் குறிப்பிட்டார். தமிழ்நாடுக்கு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான். பட் காவல்துறை இங்க அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிறேன். சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலையும் சரியான முறையில் காவல்துறை செயல்படல. ஒரு தொகுதிகள்ல எப்படி இருக்கு, நிலைமை எப்படி இருக்கு, சூழல் எப்படி இருக்கு என்பதை சொல்றதுலயும் சரியா செயல்படல. நான் கிட்டத்தட்ட வேட்பாளர்கள் அறிவித்தன்றே சொன்னேன்.
இன்னைக்கு தேர்தல் அறிக்கை வேண்டுமானால் கதாநாயகனாக இருக்கலாம், வேட்பாளர்கள் வில்லன்கள் அப்படின்னு சொன்னேன். 60 புதுமுகங்கள். இந்த தேர்தல் சாதாரண தேர்தலா? விஜய் அலை வீசக்கூடிய தேர்தல். இந்த நேரத்துல சீனியர்ஸே தோக்குறாங்க. புதிய முகங்கள், அறிமுகம் இல்லாதவர்கள் 60 பேரை களத்துல இருக்கிறாங்க. சோ திமுக தேர்தலை அணுகிய முறையில நிறைய தவறுகள் இருக்கு இந்த முறை. அது அதனுடைய தோல்விக்கு காரணம். அதிமுக இது முதல் தோல்வி இல்லை, ஏற்கனவே 10 முறை தோற்ற இயக்கம். அதனாலதான் 10 தோல்வி என்றெல்லாம் விமர்சனத்திற்கு உள்ளானாங்க. அவர்களை பொறுத்தவரை வெற்றி பெற்றால்தான் ஆச்சரியம், ஏன்னா தொடர் தோல்வியில இருக்காங்க. பட் திமுக அப்படி இல்லை. 19 வெற்றி, 21 வெற்றி, 24 வெற்றி. இன்னொன்று, 2 திராவிட கட்சிகளுமே விஜயை குறைவாக மதிப்பீடு செய்து விட்டார்கள். விஜயனுடைய செல்வாக்கு என்ன, விஜயனுடைய அளவீடு என்ன என்பது குறித்த புரிதல்களோ பார்வைகளோ அவர்களுக்கு இல்ல. காரணம் என்னன்னா, இங்க இளைஞர்கள் கூட்டம் இல்ல 2 கட்சியிலையும். நீங்க ஒரு இள வயதினர் கணிக்க முடியுது. தியேட்டருக்கு போறோம், சினிமா பாக்குறோம், விஜய் படத்துக்கு இவ்வளவு கூட்டம் வருது, விஜய் வந்தா கைதட்டுறாங்க. இது கூட விட்டுருங்க, கடந்த கால முன்னுதாரணம் இருக்கு. ஹச்ராஜா ஜோசப் விஜய்ங்கிறாரு, பதிலுக்கு விஜய் ஜோசப் விஜய்னு அறிக்கை வெளியிட்டார். அது எந்த தாக்கத்தையுமே ஏற்படுத்தலையே தமிழ்நாட்டுல. அப்ப அவர் வேறு ஒன்றாக இருக்கிறார், ஜாதியை கடந்து, மதத்தை கடந்து, உறவை கடந்து ஒரு உறவாக தமிழ் மக்கள் மனதில் இருக்கிறார் என்கிற அபிமானம் திராவிட கட்சிகளுக்கு இல்லாதது அதிர்ச்சி அளிக்கிறது. இப்போ களம் திமுக எதிர்கட்சியாக உருவெடுத்திருக்கும் அப்படிங்கிற நிலையில விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு மாறுமா? விஜய் வெர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் என்று மாற்ற வேண்டும் என்று திமுகவும் விரும்பியது, விஜய் தரப்பும் விரும்பியது. இப்படி அமையும் அவர்கள் இருவருமே நினைக்கல. அவர்கள் என்ன நினைத்தாங்கன்னா, 2026 சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலின் இன்னும் முன்னிலைப்படுத்தப்படுவார், அப்ப விஜய் கூர்மையாவார் நினைச்சாங்க. எதிர்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருகிற பொழுது, விஜய் வெர்சஸ் உதயநிதி என்கிற பொழுது, விஜய் அரசியல் ரீதியாக தன்னுடைய நிர்வாக செயல்பாட்டால் கொஞ்சம் கீழே இறங்கினால் மட்டும்தான் விஜய் வெர்சஸ் உதயநிதிங்கிற போட்டியை கூர்மை அடையும். இல்லைன்னா விஜய் ஒரு எம்ஜிஆராகத்தான் இருப்பார். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.